ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் படிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, மகிமை நிறைந்த கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனுடைய மிகுந்த கிருபையினால் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து தேவனாய கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, தேவனாய கர்த்தர் இம்மட்டும் எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாங்கி வழிநடத்தி வந்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தரை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வாங்க, அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. திவ்ய கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க சுவாமி. ஆண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, உம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே, அந்த உண்மையும் பரிசுத்த ஆவியின் பலத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தெய்வீக கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வேலையை நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உன்னத பாடல்கள் 13வது பாடல். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே என்ற பாடலை பாடல். உன்னத பாடல்கள் 13வது பாடல். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே, 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, அமேலா, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எபனேசர், எபனேசர், இதுவரை உதவினீர், எபனேசர், எபனேசர், இதுவரை உதவினீர், எபனேசர், எபனேசர், இதுவரை உதவினீர், எபனேசர், எபனேசர், இதுவரை உதவினீர், யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே,
யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா ராஜனே, யெகோவா மீட்பரே. இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறேன். இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறேன். இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறேன். இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறேன். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ரோபெகா ரோபெகா என் நோய்கள் நீக்கினே. 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் எழுதுண்டு உன்னத பாடல்கள் 2614வது பாடலை பாடும். 2614வது பாடல். ஓ ஏந்த உள்ளம் ஏசு நீர் வந்ததால் என்ற பாடல். ஏசப்பா நம்ம உள்ளத்தில் வந்தாலே நமக்கு மகிழ்ச்சி தான்ல, அப்படி தானே? ஏசு நம்ம உள்ளத்தில் இருந்தால் எப்போவுமே நம்மளுக்கு சந்தோஷம்தான். எப்போவுமே நம்மளுக்கு இது இல்லை, அது இல்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, நம்ம விரும்பின மாதிரி நடக்கலை, இப்படிலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம். எனக்குள்ளே அவர் இருக்கிறாரு, அவர் விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். அவர் விரும்பின மாதிரி வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நினைச்சுவார். ஆமாம், தெய்வம் நினைச்சு வரான். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நம்ம குறைவுகளை எல்லாம் நினைச்சு வரான். குறைவுகளெல்லாம் ஆமாம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்காத, அதையெல்லாம் ஆண்டவர் நினைச்சு போகிறாராம், நமக்கு நிறைவாக மாற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நிறைவான வாழ்க்கையை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆக மகிழ்ச்சியாக, ஆண்டவரே நான் உங்களை துதிப்பேன், இன்னைக்கும் என்னைக்கும் என்றைக்குமே உங்களை நான் நிச்சயவேன் போற்றி துதித்து கொண்டே இருப்பேன். துதித்து கொண்டே சொல்லலாம்ல, உற்சாகமாக பாடலாமா? அந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஓ என் உள்ளம் நீ
நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதாலோ என் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென். என்றும் என்றும் பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீர் வந்ததா வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். கண்மணி போல காத்து கொள்வதால் உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால் உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், என்றும் 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 துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உங்களில் என்னை வரைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன். எஸ் லார்ட், உங்களை துதிப்பாண்டவரே. உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி 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 துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்து பேசப்பாவையோ. என் உள்ளம் நீங்க வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை அமப்பா, என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் ஏசப்பா நீங்க வந்ததுனால எல்லாம் நிறைந்திருக்குதப்பா. ஓ என் உள்ளம் ஏசப்பா நீங்க வந்ததுனால எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி
பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்துக் கொள்வதால் கரங்களில் என்னை ஆண்டவரே உங்க கரங்கள் என்ன சுமந்து போய் கண்மணியை போல பாதுகாப்பதற்காய் நாங்க எல்லாரும் உள்ளத்தினால உங்களை துதிக்கிறோம் சொல்லுவோமா? கண்மணி போல காத்துக் கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் கண்மணி போல காத்துக் கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் கண்மணி போல காத்துக் கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் உம்மை தூயப்பா நாமெல்லாம் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா பெயர் சொல்லி என்னை ஆமெல்லா என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனே உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிற தேவனே உண்மை நாங்கள் சோர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுவோமா? பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதாலும் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். 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 ஓ என் உள்ளம் ஆமாப்பா நீங்க வந்தீங்கப்பா என் உள்ளத்துல தங்கி இருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் சொல்லுமா? ஓ என் உள்ளம் நீங்க வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததா என் வாழ்க்கை என் குறைவுகள் எல்லாம் மாற்றி நிறைவான வாழ்க்கை கொடுத்தீரே மக்கள் ஸ்தோத்திரம் சொல்லுமா? ஆமெல்லா ஓ என் உள்ளம் நீங்க வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீங்க வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பேன். உங்களையே துதிப்போம் ஆண்டவரே. உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே. என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி 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 துதிப்பே. பரிசுத்த ஆவியினாலங்களை நிறைத்து ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவரே நாங்க அறியாத பாதையிலே குருடர்களை நடத்தி செல்லுகிறதை போல எங்களை நடத்தி செல்லுவதற்காய் ஆண்டவரே உமக்கு உம்முடைய கரத்துல உமக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் பான்னு சொல்லுவோமா? குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி செல்லுகிற தேவன் அவர். அவருடைய தாசனை அல்லாமல் அந்தகன் யார் என்று வேதத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். நீ அறியாத பாதையில நடத்தி செல்லுகிறவர். உனக்கு தெரியாது ஏன் இந்த பாதையில போறோம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதை என்று நீ திகைத்து நிற்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆவியினால் உன்னை நிறைத்து நீ பலப்படுத்தி நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிக்கிற தேவன். அவரை பார்த்து சொல்லுவோமா? உங்க ஆவியினால் என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி கேட்போம்மா? ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. ஆவியில் என்னை
நிறைந்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். உங்களையே துதிப்போம்பா, எல்லாம் சொல்லுவோமா? உம்மை ஆமென்லா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததால். மகிமையால நிரப்புங்கப்பா, எங்க உள்ளத்தை உங்களுடைய மகிமையினால் நிரப்புங்க. அப்பா பார்த்து கேட்போம்மா, எங்க உள்ளத்துக்குள்ள நீங்க நிறைவாய் காணப்படணும் ஆண்டவரே. வேறு ஒன்றுக்கும் எங்க உள்ளத்துல இடம் இருக்கக்கூடாது. நீங்க தான் மகிமையின் ஆண்டவராய், ராஜாதி ராஜாவாய், சிங்காசனத்தின் அதிபதியாய் வீட்டிருக்க வேண்டும். அப்பா பார்த்து சொல்லுவோமா? ஓ என் உள்ளம் நீங்க வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீங்க வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்னும் என்னும் போற்றி துதிப்பேன், இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததால், வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததால், வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீங்க வந்ததால், வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென்லா. ஓ க்ளோரியஸ் லார்ட், தேவாதி தேவன் எங்க உள்ளத்துல வந்து வாசம் பண்ணுவதற்கு எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும்ப்பா. நாங்க எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கணும். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், அண்ட சராசரங்களை ஆளுகிற தேவன், ராஜாக்களை ஏற்படுத்தி சிங்காசனங்களை கவிழ்த்து போடுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆளுகைகளை உருவாக்குகிற தேவன், உம்முடைய சித்தத்தின்படி சகலவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் செய்து வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். உன்னதத்தின் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி அப்பா பார்த்து சொல்லுவோமா? நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் மகிமை செலுகிறோம். We give all the glory to you Lord. மகிமையின் தேவனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சின்ன இருதயத்துக்குள் வாசம் பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை முன்குறித்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து கண்மணியை போல என்னை பாதுகாத்து வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் வீணாய் போனதில்லை, அவமாய் போனதில்லை, அது பொய்யாய் மாற போகிறதில்லப்பா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்தாலும் நாங்க வெந்து போக மாட்டோம் ஆண்டவரே. ஆறுகளை கடக்கும் பொழுதும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறேன். அக்கினி எங்களை பற்றாத ஆண்டவரே, ஆறுகள் எங்கள் மேல் புரளாத ஆண்டவரே. எரியோ மதிலையும் எங்களுக்காக உடைத்து தகர்த்து போடுகிற தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே, உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தெய்வன் நீங்க தாப்பா. துதிக்கப்படத்தக்க தெய்வன் நீங்க தாப்பா. ஆராதனைக்குரியவரும் நீங்க தாப்பா. கேருபீன்களும் சேராபீன்களும் தேவாதி தேவனை சூழ நின்று ஓயாமல் புகழ் போற்றுகிற பரிசுத்த தேவனும் நீங்க தான் ஆண்டவரே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்தர் 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 என்று நாங்களும் போற்றுகிறோம். வானமும் பூமியும் மகிமையுள்ள மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓரஹாதலஷமௌதரபா மீகதார ஷகதரஹ சகதலபா குரஹாதல சந்தரானி மகலரபா ஓஹதரா சிமகாதலர சகலபா. ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. We praise you, Holy God. We praise you, Holy Spirit. Abba Father, we praise you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், வாழ்த்தி மகிழ்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய தேவனே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஒன்றமாக சங்கீதம் 122 1 முதல் 9 முடிய மாறி மாறி வாசிப்போம். 122 சங்கீதம் 1 முதல் 9 முடிய. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாதாக. ஆமென். யார் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்து பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அருண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தன்னுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்திலும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காரோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதும் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல்
39ஆம் வசனம் முடிய டைட்டஸி வாசிக்க வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 39 வரை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல 2 நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தாரை மட்டமானது. அவர் சொல்ல குருடர் கண் திறந்தது, ஆபத்தோட குஷ்டரோகி சொத்தமாயினான். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார்,
என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே, நான் மறிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மீட்பரே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல இரண்டாய்ந்தது, பெருங்கொட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது, அவர் தோட குஷ்டரோகி சுத்தமாயினார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே, நான் மறிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காக்கும் நல்ல மீட்பரே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம், எல்லாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியில் நீங்கள் வந்து சிங்காசனத்தை அதிபதியாய் வீற்றிருப்பதற்காய், எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. துக்கத்தோடு வந்த எங்களை மகிழ்ச்சியோடு அனுப்புகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கிற தேவன் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்க. ஆற்றி தேற்றி அரவணைத்து உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் நாளிலே எங்களோடு கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்மதில் எவி இன்னைக்கு நம்மதில் பேசுவார்கள். ஆகவே ஜபத்தோடு செய்தியை கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் இரக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக எனக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்துலையும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே இந்த மொத்த சர்வீஸையும் மொத்த செய்தி வேலையும் உம்முடைய பாதங்களில் நான் ஒப்பு கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தி தர வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு சபை. தேவ சபை என்றால் என்ன, எதற்காக சபை, இதை ஏன் ஆண்டவர் உருவாக்குனார், எப்படி உருவாக்குனார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சபை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், தேவ ஜனங்கள் கூடி வர இடம். வாசிக்க கேட்போம். கொலோசையர் 1:8, 1:18. இயேசுவே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். ஓகே, சபைங்கிறது
சரீரத்துக்கு தலை, அதாவது கிறிஸ்துங்கிறவர் சரீரமாகிய சபைக்கு தலையானவர் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலை என்ன பண்ணும்? தலை என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா? என்ன பண்ணுன்னா தலை என்ன பண்ணுன்னா டிசைட் பண்ணும். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணலான்னு யோசிப்பீங்க, எங்கே தொழிலுக்கு போகலாம், எங்கே வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. யோசிக்கிறது என்ன பண்ணும்? தலை யோசிக்கும். யோசித்த உடனே இன்றைக்கி நீங்கள் ஊத்தங்கரைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. காலை என்ன பண்ணும்? ஊத்தங்கரை பஸ்ஸு இருக்க இடத்துக்கு போய் நிற்கும். இந்த தலை சொன்னவுடனே கால் என்ன பண்ணும்? மேலே ஏறும். இந்த தலை சொன்னவுடனே திரும்ப டிக்கெட்டை வாங்கும், காசை வாங்கி திரும்ப பாக்கியை போடும். சித்தம், டெசிஷன். டெசிஷன்னா என்ன? தீர்மானங்கள் அத்தனையும் இந்த தலை என்ன பண்ணுன்னா எடுக்கும். எடுத்தால் மட்டும் இந்த தலையால் எல்லாத்தையும் செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியாது. இப்போ நான் இங்கேருந்து நிற்கிறேன்னா தலை என்ன டிசைட் பண்ணுன்னா, நான் இங்கேருந்து நிற்கணும், நம்மளுக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன், நீ நிற்கணும், இங்கே போய் பேசணும், நிற்கணும். அப்போ கால் என்ன பண்ணும்? நிற்கும். அப்போ இந்த கால் யோசிக்கும், இந்த கால் மட்டும் இப்படி ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்குமே. அப்போ இந்த கால் என்ன இன்னொரு கமெண்ட் கொடுக்கும். தலை என்ன பண்ணும்? இங்கே இந்த காலை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக கால் வலிக்குமே. அப்படியும் திடீர்னு கீழே கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கை என்ன பண்ணும்? கை என்ன பண்ணும்? இதை பிடிச்சிக்கும். இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நான் ரெண்டு கால் ரெண்டு கையோடு சேர்ந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கும்போது இதெல்லாம் கரெக்டாக நிற்போம் அப்படிங்கிற டெசிஷன் எல்லாத்தையும் எடுக்கும். இந்த கை காலெல்லாம் அதுபடி செயல்படும். அப்போ செய்ய நினைச்ச நோக்கம் என்ன பண்ணுன்னா நிறைவேறும். கரெக்டா? அதே தான் சபையும் பண்ணும். ஆண்டவருக்கு ஒரு வேலையை பண்ணணும் இந்த உலகத்தில் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? இந்த கைக்கு கட்டளை கொடுப்பாரு. இந்த வசனம் சொல்லுது, நாம் எல்லாரும் சபையின், அதாவது சரீரமாகிய கிறிஸ்துவின் அவயவங்கள். அவயவங்கள்னா ஒருத்தருக்கு இப்போ இங்கே 100 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த சுண்டு வரலாக இருப்பீங்க, ஒருத்தர் இந்த கட்டை வரலாக இருப்பீங்க, இன்னொரு இந்த ஆள்காட்டி வரலாக இருப்பீங்க, இன்னொருத்தருக்கு காலில் இருப்பீங்க, காலில் இருக்க நரம்பா ஒருத்தர் இருப்பீங்க. இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற அவருடைய அவயவங்கள். அவயவங்கள்னா என்னது? பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை அவயவங்களும். இப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறாரு அப்படின்னா, நீ போய் ஒரு ஆளை போய் சந்திக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, தலையாகிய கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா கட்டளை கொடுப்பாரு. இந்த கால் என்ன பண்ணுவோம்? போகும். இந்த வாய் என்ன பண்ணும்? ஒருத்தர்கிட்ட பேசி அவர் தீர்மானிக்கிறத சொல்லும் இல்லையா? இதுதான் சபைங்கிற ஒரு கூட்டத்தோட மீனிங். நம்ம நிறைய நேரம் நினச்சிக்கிறோம் சபைன்னு சொல்லும்போது அந்த டினாமினேஷனை குறிக்கிறதா, இல்லாட்டி அந்த சர்ச் பேரை குறிக்கிறதோ, இல்லாட்டி அந்த கட்டடத்தை குறிக்கிறதோ கிடையாது. அதில் இருக்க ஜனங்களை குறிக்கிற அந்த கூட்டத்தினுடைய பெயர் தான் சபை. அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு. இந்த சபையில் இருக்க ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினர்களாக இருக்கீங்க, ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கீங்க. ஸோ இதுதான் சபையினுடைய, அதாவது சபை என்றால் என்ன, தேவ சபைனா என்ன, அதில் இருக்க ஜனங்கள்னா யார், அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய பொறுப்பு என்னங்கிறத சொல்கிறதான ஒரு வசனம். ரெண்டாவது, சபையின் நோக்கம். சபையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேட்போம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. சபையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு என்ன நோக்கம் ஆண்டவர் கொடுத்தாரோ அதுதான் சபையினுடைய நோக்கமும். ஒரு கணவன் மனைவியாக ஆண்டவர் ஒரு 2 பேரை இணைக்கிறாரு. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அதே நோக்கத்தை தான், அதே அழைப்பை தான் சபைக்கும் ஆண்டவர் வைக்கிறாரு. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக. கவனிக்கிறீங்களா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக. அப்போ நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் மறுபிறவி ரட்சிப்பின் அனுபவத்தை
மறுபிறவின்னு நம்ம சொல்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஸோ இந்த மாதிரி மறுபிறவி அடைந்தவங்களை ஆண்டவருடைய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின ஒரு மனுஷனை தான் மறுபடியும் பிறந்தவன். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவனை தான் மறுபடியும் பிறந்தவன்ட்டு வசனம் சொல்லுது. அந்த மாதிரி அநேகரை பெற்றெடுக்கிறதுக்கு தான் சபையை ஆண்டவர் உருவாக்குனார். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மனைவியையும் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஆண்டவர் இணைச்சு அவங்கள உருவாக்குறதுக்கு காரணம் பக்தி உள்ள சந்ததியை பெறுறதுக்கு. அதே அழைப்பை தான் ஆண்டவர் மனுஷங்களுக்கும் கொடுக்குறாரு, அதாவது சபைக்கும் கொடுக்குறாரு. பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா, போன சபை என்றால் என்னங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட்டு தேவ சபையின் நோக்கம். சபையோட நோக்கம் என்னென்னா, அநேக பிள்ளைகளை, அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை உருவாக்குவது தான் சபையின் நோக்கம். மூணாவது, சபையின் மேன்மை. சபையில் என்ன இருக்குது, சபையோட மேன்மை என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, அது ஒரு முக்கியமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, வாசிக்க கேட்போம். மத்தேயு 27:50. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. சபையோட மேன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை உங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைக்கிறாங்க. சிலுவையில் அரைஞ்ச உடனே 7 வார்த்தைகளை பேசுகிறாரு. அவர் கடைசி பேசின வார்த்தை சபையை குறித்ததான வார்த்தை. ஏன் அப்படின்னா, மகா சத்தமாய் ஆண்டவர் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆவியை விட்ட உடனே இந்த சபையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது எந்த சபையில் நடந்ததுன்னா, பழைய ஏற்பாட்டு சபை. இது புதிய ஏற்பாட்டு சபை கிடையாது. பழைய ஏற்பாட்டு சபை எருசலேமில் இருந்த ஒரு சபை. இந்த சபையில் ஒரு பெரிய திரைச்சிலை இருக்கும். வர்ற ஜனங்களையும் மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு டைம் உள்ளே போய் பலி செலுத்தி ரத்தத்தை தொலைச்சிட்டு வரணும். அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் கழித்து தான் திரும்ப போகணுமே ஒழிய நடுவில் எப்பவுமே போகக்கூடாது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஸ்க்ரீன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீன் இல்லை, நல்லா திக்காக நல்லா தடிமனாக இருக்கிற ஒரு பெரிய துணியை தொங்க விட்டுருப்பாங்க. அதுதான் வருகிற ஜனங்களையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறதான ஒரு ஸ்க்ரீன், ஒரு திரை. ஆண்டவர் ஜீவனை விட்ட உடனே யாரும் எதுவும் பண்ணாமல் அந்த திரைச்சிலை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா மேலே ஆரம்பித்து கீழே வரைக்கும் மொத்தமாக 2ஆக கிழிஞ்சிச்சு. எப்போ கிழிஞ்சிச்சுன்னா, ஆண்டவராகிய கிறிஸ்து மொத்த ரத்தத்தையும் இந்த உலகத்து மேலே சிந்தி அவருடைய ஆவியை விட்ட உடனே, ஆவினா நம்மளுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியினுடைய விட்ட உடனே, பரிசுத்த ஆவியனை மொத்தமாக இந்த பூமி மேலே ஊற்றின உடனே இந்த திரைச்சிலையாகிய சேலை, அதாவது அந்த ஸ்க்ரீன், அந்த என்ன சொல்கிறது, அந்த திரைச்சிலை மேலேருந்து கீழே வரைக்கும் மொத்தமாக கிழிஞ்சிச்சு. இப்போ கிழிஞ்ச உடனே என்ன ஆகும்? உள்ள இருக்கிற பரிசுத்த ஸ்தலம் வருகிற ஜனங்களுக்கு கண்ணாலையும் தெரியும். அந்த மறைவு என்ன பண்ணப்பட்டுருச்சு? விளக்கப்பட்டுருச்சு. இந்த சபையினுடைய பிரதான மேன்மை என்னன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஜனங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தேவ சபை. மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தேவனையும் எந்த மனுஷனுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு இடம்தான் சபை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என் இடத்துல வாங்க, நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்ட ஒரு இடம், வேற ஒன்றும் அங்கே கிடையாது. மகா பரிசுத்த தேவனுடைய சமூகத்தினால
அவருடைய ஆவியினால நிறைஞ்ச ஒரு இடம் பேர் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த ஸ்தலம் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. அந்த பரிசுத்த ஸ்தலம் பாவியாகிய ஒரு மனுஷன் வந்தாலும் அவனுக்கு இப்போ திறக்கப்பட்டிருக்கு. அதுதான் தேவ சபையினுடைய மகா பெரிய சிறப்பு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆரோக்கியம் இருக்குது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ மன்னிப்பு இருக்குது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ரட்சிப்பு இருக்குது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஜீவன் இருக்குது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிச்சம் இருக்குது. மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் அந்த இடத்துல இருக்குது. ஒன்றே ஒன்று, அவன் வர வேண்டியது. வந்தானா தெளிச்சலை ஆல்ரெடி கிழிஞ்சு தான் இருக்குது. அவன் நேராக போய் பார்க்கலாம், நேராக போய் பேசலாம், நேராக போய் தனக்கு வேண்டப்பட்ட அத்தனையும் பெற்றுக்கொள்ளலாம். அதை தான் சபையுடைய சித்தமாக ஆண்டவர் வச்சுருக்கார், அல்லது சபையினுடைய நோக்கமாக வச்சுருக்கார். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. எத்தனை பிரச்சனை இருக்குது உலகத்தில்? அத்தனை பிரச்சனைக்கும் பதில் சொல்கிற ஒரே இடம் ஆண்டவருடைய சபை. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஆண்டவருடைய பிரசனம். அந்த பிரசனம் இருக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் ஆண்டவர் வச்சிருக்க பெயர் தேவ சபை. உலகத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, மகா பரிசுத்த ஸ்தலமாகிய தேவ சபையில் அவனுக்கு தீர்வு இருக்கு, உங்களுக்கும் என்னையும் சேர்த்து. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சூழ்நிலையில் ஒரு மனுஷன் இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனையில் ஒரு மனுஷன் இருந்தாலும், அவனுக்கு பதில் இருக்கிற ஒரே இடம் தேவ சபை. அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே பிரசனம் அது தேவ பிரசனம். அந்த ப்ரிவிலேஜ், அந்த பாக்கியம் எங்கே ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா தேவ சபையில் தான் கொடுத்துருக்காரு. இதுதான் தேவ சபையினுடைய மேன்மை. அடுத்ததாக தேவ சபை எப்படி உருவானது வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இதில் 2 பேரை பற்றி இந்த வசனம் சொல்லுது. ஒன்று சபையை மேய்க்கிற மெய்ப்பர்களை குறித்து. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் 2 பேரையுமே பற்றி சொல்லியிருக்கு. ஒன்று சபையை மேய்க்கிறவங்க, அதாவது மெய்ப்பர்கள், அந்த சபையில் இருக்க ஊழியர்களை குறித்தையும் சொல்லியிருக்கு. சபையை பற்றியும் இந்த வசனம் சொல்லுது. உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னா எங்களை குறித்து, யார? சபை மெய்ப்பர்களை குறித்து நாங்கள் என்னவா இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா? கீப் வாட்ச் ஓவர் யுவர் செல்ஃப். கீப் வாட்ச் ஓவர் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது நம்ம சரியாக இருக்கிறோமான்னு பார்த்துக்கங்க. இப்போ எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ சரியாக இருக்கியான்னு பார்த்துக்க. ரொம்ப முக்கியம். உனக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இருக்கா, அதை சரியாக இருக்கியான்னு பார்த்துக்க. அடுத்தது தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த. பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியலாக என்ன பண்ணாரு? வச்சாரு. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எங்கேயோ இருந்த ஒரு மனுஷனை, எங்கேயோ இருந்த ஒரு மனுஷிய ஆண்டவர் இணைச்சு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு சபையை ஆரம்பிக்க வச்சார்னா, இது ஆணி வேரில் யார் இருக்கா? ஆணி வேரில் யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். சபையினுடைய அழைப்பு என்னன்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்று எடுக்கத்தக்க ஒரு வேலையை, பணியை ஒரு ஊழியக்காரருக்கு கொடுத்து அதை செய்ய வைக்கிறவர் தான் யார்? பரிசுத்த. அப்போ இந்த அழைப்பு யார்கிட்ட வருது? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு சில கேள்வி இருக்கும். என்ன கேள்வி இருக்குன்னா, நீங்கள் ஏன் இங்கே ஊழியம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன் நான் ஊழியம் பண்ணுறேன்? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அழைப்புனால ஊழியக்காரங்களாக ஆக்கியிருக்கார். அதே அழைப்பு உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆவீங்க. அப்போ இன்னொன்று இருக்குது, சபை மேய்ப்பன். அப்படியே ஆண்டவர் ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறாரு. சபை மினிஸ்ட்ரியில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது மீதி மினிஸ்ட்ரிக்கும் சபை மினிஸ்ட்ரிக்கும். என்ன தெரியுமா?
இந்த மினிஸ்ட்ரியோட காலிங் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. என்னைய கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி மோல்டு பண்ண விஷயம் இது. இட்ஸ் அ பேரண்ட்லி காலிங். பேரண்ட்லி காலிங்னா என்னென்னா, ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை பெற்றவங்க ஒரு அப்பாவுக்கு என்ன அழைப்பு இருக்குமோ அதே அழைப்பு தான் சபை மேய்ப்பர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சபையுடைய காலிங், அந்த சபையினுடைய ஊழியருடைய அழைப்பு எப்படின்னா, இது ஃப்ராடுண்டு, இது என்னது, இது ஃப்ராடுன்னு தெரியும், ஏமாத்துதுன்றும் தெரியும், பொய் சொல்லுதுன்றும் தெரியும், அயோக்கியத்தனம் பண்ணுதுன்றும் தெரியும். ஆனாலும் சபைங்கிற அழைப்பு கொடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, காட்டு கத்து கத்திட்டு கத்திட்டு போக வேண்டியதில்லை, நேசிக்கணும். அதுதான் டிஃப்ரென்ஸ். கத்திட்டு போயிடலாம், அது பிரச்சனை இல்லை. எக்கேடு கட்டு போ அப்படின்னு ஒருத்தரை திட்டிட்டு போயிடலாம், அது கடவுள் இந்த சபை ஊழியர் கொடுத்த அழைப்பு கிடையாது. காட்டு கத்து கத்திட்டு அதுக்கு மேலே இது அயோக்கியம்னு தெரிஞ்சு கூட திரும்ப அதுக்காண்டி என்ன பண்ணும், ஜோம் பண்ணும் போய். இப்படி தான் இது அதுவாக வராது. இப்படி தான் ஒரு ஊழியனை மோல்டு பண்ணுவார் ஆண்டவர். இது பக்கா ஃப்ராடுங்கிறது ஒரு ஆளை பற்றி தெரியும், தெரிஞ்சும் அந்த ஆள் மேலே கேர் எடுத்து ஜோம் பண்ண வைப்பார். ஏன் தெரியுமா, இந்த அழைப்பை கொடுத்தது யாரு, பரிசுத்த ஆவியானவர். இதுதான் சபையினுடைய ஒரு மேய்ப்பனுடைய அழைப்பு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இப்படி ஒரு அழைப்பை கொடுத்து ஒரு மனுஷனுக்கு கூப்பிட்டு, நீ இந்த ஜனங்களை, அநேக ஜனங்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீ மாற்றணும் அப்படின்னு எப்படி ஒரு குடும்ப தகப்பனுக்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்குறாரோ, அதே மாதிரி அழைப்பை ஒரு குடும்பத்துக்கு கட்டுற அழைப்பை கொடுத்து அவனை மோல்டு பண்ணி அவனை உருவாக்கி அவனுக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசி, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு, அந்த அபிஷேகத்தை எல்லாம் கொடுத்து ஆண்டவர் ஒரு மனுஷனை ஊழியக்காரன் ஆக்குறார். இது அவனுடைய அழைப்பு. இந்த சபையை எப்படி உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்க கேட்போமா அதே வசனத்தில், நம்முடைய அதே அப்போஸ்தலர் 20:28. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்ப ஆண்டவர் சபையை சும்மா அப்படியே வார்த்தையினால உருவாக்கலையா. உலகத்தையே வார்த்தையினால படைச்ச தேவன் சபையை வார்த்தையினால அப்படியே சபை உண்டாக கிடவுதுன்னு சொல்லி உருவாக்கல. அதுக்கு ஒரு பெரிய பிரைஸை பே பண்ணாராம் அவர். பெரிய பிரைஸ். வானத்தில் தூதர்களை படைக்கும் போது கூட ஆண்டவர் வார்த்தையில் தான் படைச்சார். மனுஷனை செய்யும் போது கூட மண் எடுத்து செஞ்சு ஜீவனை ஊதி உருவாக்கிட்டார். அண்ட சராசரத்தையும் தன்னுடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தினால படைச்சிட்டார். சபையை மட்டும் சபை உண்டாக கிடவுதுன்னு அவர் சொல்லி படைக்கலையா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய விலையை செலுத்தி வாங்கினாராம். எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். அடிக்கிற வெயிலில் ஒரு வேலையை பார்த்து சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை உருவாக்குறோம். யாராவது உயிரை கொடுத்து ஏதாவது பண்ணியிருக்கோமா? உலகத்தையும் அதனுடைய மலை பூமி எல்லாத்தையும் வார்த்தையால் படைச்ச தேவன் சபையை படைச்சாருன்னு போடல. என்ன போட்டிருக்கு? சம்பாதித்தார். அது எதை கொடுத்து சம்பாதிச்சாரு? உயிரை கொடுத்து சம்பாதிச்சாராம். நம்மளுடைய வேல்யூ கிறிஸ்து நம்மளுக்கு சிந்தின ரத்தத்தின் மூலமாக கிடைச்ச அதுதான் வேல்யூ. நீங்களும் நானும் எப்படி படைக்கப்பட்டோன்னா, பர்ச்சேஸ் பண்ணப்பட்டோம் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தின் விளைவால் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டோம், சம்பாதிக்கப்பட்டோம். நம்ம யாருமே ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது. யாருக்குமே நான் வேஸ்ட்டுங்க, நான் யூஸ்லெஸ்ஸுங்க இந்த உலகத்துக்கு, நான் பாரங்க இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயில் யாருக்குமே வரக்கூடாது. 90 வயசாக இருந்தாலும் சரி, 19 வயசாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது.
நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ மக்கா இருந்தாலும் சரி, நான் வேஸ்ட்டுங்கிற வார்த்தை நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, அவர் நம்மளுக்கு பே பண்ண விலை கிரயத்துடைய மதிப்பை குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் 1 கோடி ரூபா டைமண்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபா அந்த டைமண்டு ஒரு பரிசை கல்யாணத்துக்கு கொடுத்துட்டீங்க. அந்த பிள்ளை அடுத்த நாள் தொலைச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? நம்மளை ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சாராம், நான் என்னை வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதே கணக்கு தான் அங்கேயும். எப்படி விலையுறந்த டைமண்டை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் தொலைக்கிறோமோ, நமக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை யூஸ் பண்ண தெரியாமல் நான் வேஸ்ட்டுங்க, நான் மோசங்க, இப்படியே ஒரு மனுஷன் யோசிச்சுட்டு இருந்தா ஆண்டவர் கவலைப்படுவாரா மாட்டாரா? உலகத்தில் இருக்க டைமண்டை பூரா படைக்கிறதுக்கு அவருக்கு வார்த்தை போதுமானதாக இருந்தது. உலகத்தில் இருக்கிற தங்கத்தை படைக்கிறதுக்கு வார்த்தை போதுமானதாக இருந்துச்சு, பேசினாரு வந்துருச்சு. உலகத்தில் இருக்க அத்தனை மரம் செடியும் படைக்கிறதுக்கு வார்த்தை போதுமானதாக இருந்துச்சு. ஏன் சூரியன் சந்திரனை படைக்கிறதுக்குமே வார்த்தை போதுமானதாக இருந்துச்சு. சபையை படைக்கிறதுக்கு மட்டும் அவர் சம்பாதிக்க வேண்டியதாக இருந்துச்சு. படைச்சார், படைக்கல, அவர் சம்பாதிச்சார். கடவுள் அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு மனுஷன் எப்படி அவன் வீட்டை காப்பாற்றுறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறானோ, அது மாதிரி 1000 மடங்கு 1,00,000 மடங்கு தன்னுடைய ரத்தத்தெல்லாம் சிந்தி சம்பாதித்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களோட வேல்யூ, உங்களுடைய மதிப்பும் என்னுடைய மதிப்பும் சாதாரண ஒரு சாக்கடைக்கு சமானம் இல்லை, அதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகம். படித்தவனாக இருந்தாலும் அதே மதிப்பு தான், படிக்காதவனாக இருந்தாலும் அதே மதிப்பு தான், ஏழையாக இருந்தாலும் அதே மதிப்பு தான், பணக்காரனாக இருந்தாலும் அதே மதிப்பு தான். நம்ம யாருமே இனிமேல் லைஃப்பில் சொல்லக்கூடாது, நான் ஒரு பாரங்க, நான் ஒரு தண்டங்க, நான் இருக்கிறத விட போனால் நல்லா இருக்குங்க, அதுக்கு உனக்கு சம்பாதிச்சார் அவர், அதுக்கு அடி வாங்கி மிதி வாங்கி தன்னுடைய உயிரை கொடுத்து சம்பாதிச்சாரு இல்லை. ஸோ யாருமே உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்க மதிப்பை குறித்து குறைவாக எண்ணவே கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம், நாளைக்கு போய் சும்மா இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரனா சொரண்டி, யாருன்னு தெரியுமாயா அவனுக்கு அப்படின்னா அவனை மூக்க சொரண்டி அவன்கிட்ட கடி வாங்கணும், அதானே? அது பெருமை, அது தவறு. அதை நான் சொல்ல வரல. நம்மளுக்கு யாருக்குமே தாழ்வு மனப்பான்மைங்கிறது வரவே கூடாது, அது பிசாசினுடைய வஞ்சகம். ஓகே, அதே மாதிரி சபை ஊழியனை பற்றி நான் சொன்னேன். சபை ஊழியனை ஏன் மதிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, ஒரு வேளை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துக்கு போவீங்க, உங்களை விட உங்கள் பாஸ்டர் கம்மியாக படிச்சிருப்பார், உங்களோட உங்கள் பாஸ்டர் கம்மி வசதியாக இருப்பார், உங்களோட கம்மியாக புத்தி கூர்மையாக அவருக்கு இருக்கும், உங்களோட கம்மியான வேத அறிவு கூட அவருக்கு இருக்கும், உங்களோட கம்மி அபிஷேகம் அவருக்கு இருக்கலாம். அதனால ஏன் மதிக்கணும் தெரியுமா? ஏன் மதிக்கணும்? ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுக்கு அழைப்பை கொடுத்து நிறுத்தினதுனால அவனை மதிக்கணும். அந்த அழைப்பு எங்க இருந்து வந்தது? வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து. அதனால மதிச்சிங்கன்னா போதும். அவன் படிச்சிருக்கான்னு நீங்கள் மதிக்க வேணாம், அவன் உங்களோட வசதியில் கூட இருக்காங்கிறதுனால மதிக்க வேணாம், உங்களோட அபிஷேகத்தில் கூட இருக்காண்டும் நீங்கள் மதிக்க வேண்டாம். எதுக்காக அவன் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அறிவு கூர்மையை யூஸ் பண்ணி அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச அந்த டைமண்டை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தனை கையில் கொடுத்தாரு தெரியுமா? அதுக்காக நீங்கள் மதிச்சிங்கன்னா போதும். சபையை ரத்தம் சிந்தி இவ்வளோ உயிரை கொடுத்து சம்பாதிச்ச சபையை அவனை என்ன வச்சிருக்காரான்? ஓவர்சியர். ஓவர்சியர்னா என்ன போட்டிருக்கு தமிழில்? கண்காணிகள். அப்படின்னா என்னென்னா, ஒரு 10 டைமண்டை கையில் கொடுத்து நீ என்ன பண்ணிக்க, இதை பார்த்துக்க அப்படின்னு ஒரு கையில் கொடுப்பீங்கல்ல, அதுதான் கண்காணி. அந்த அழைப்பை கொடுத்ததுனால அந்த சபையினுடைய ஊழியருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அதுக்கு படிச்சிங்கனாலே போதும், வேறு எதுக்கும் நீங்கள் மதித்து படிக்கணுன்ட்டு
அவசியம் இல்லை. சரி, இது சபை அப்போ உருவானது எப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு வசனத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுறாரு. எபிரேயர் 10:25 வாசிக்க கேட்போமா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்தில் நல்லா கவனிங்க, ஒரே நிமிஷம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அது எப்போ தெரியுமா ரொம்ப புத்தி சொல்ல கடணும் அப்படின்னு போட்டிருக்கு? வாசிக்கப்போமா? நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ இதுலேருந்து ஒரு ரகசியம் புரியுது. கடைசி காலம் வர வர நிறைய பேர் சபை கூடி வருதலை விட்டு விடுவாங்க. நான் சொல்றது புரியுது? அதில் இந்த வசனத்தை எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு? சபை கூடி வருதலை ஒருத்தரும் விட்டு விடாமல் சிலர் விட்டு விடுறது போல நீங்கள் விட்டு விடாதீங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. அதோட நின்றுந்தா இது எல்லா காலத்துக்கும் குறிக்கிறதுங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அதோட நிற்காம அதில் இன்னொன்று ஒரு வார்த்தை சொல்றார் ஆண்டவர். நாளானது சமீபத்திருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். அப்படின்னா கடைசி காலத்தில் ஒரு பிரச்சனை வருங்கிறது ஆண்டவர் முன்கூட்டியே தெரியும். என்ன தெரியும்னா, கடைசி காலத்தில் 4 பேர் வருவான். அவன் வந்து பேசுவான். என்ன பேசுவான்? சபைக்கு எதுக்கு நீங்கள் போகிறீங்க? அதுக்கு ரேஷனலாக பைபிளில் இருந்தும் ஆன்சர் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, வசனம் சொல்லுது, யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிப்பார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது சகலத்தையும் குறித்து 1-2 இல்லை, எல்லாத்தையும் குறித்து போதிப்பார். உங்கள் எல்லார்ட்டையும் யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அடுத்தது கொஸ்டின் கேட்பான், பரிசுத்த ஆவியானவர் இருக்காருங்கிற விசுவாசம் உங்கள் இடத்துல இல்லையா? அவர் தான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுப்பாரே, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? உன்கிட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே. வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் குறித்து அவர் போதிப்பார்னு சொல்லியிருக்கே. அவர் போதிக்காதையா சபையில் உனக்கு சொல்லித்தர போகிறாங்க? கரெக்டு தானே? கரெக்டா தப்பா? அப்போ என்ன பண்ணலாம்? கரெக்டுங்க. இந்த அற்புதமான ரெவலேஷன்ஸ்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லித்தரல. அதனால் என்ன பண்ணலாம்? வீட்டில் இருந்து ஜோம் பண்ணலாம் அப்படின்னு 40 பேர் வந்து பேசுவான். இது குறிப்பாக கடைசி காலத்தில் இருக்கவங்களுக்குண்டே ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அப்போ தான் இந்த மாதிரி உபதேசமும் நிறையா வரும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதிருங்கள். ஸோ ஏன் சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாதுங்கிறதுக்கானது தான் போன வாட்டி பார்த்தோம். இதுக்கு முந்தின பாயிண்டில் பார்த்தோம். சரி, அடுத்த பாயிண்ட்டு, தேவ சபை எப்படி இருக்க வேண்டும்? சபையுடைய ஓவரால் காலிங்கு, ஓவரால் அழைப்பு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சபையில் இருக்கிற விசுவாசிகள், சபையில் இருக்க ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்படியே அடுத்த வசனமா வாசிங்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்போ இவ்வளோ நேரம் சபை எப்படி இருக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் எல்லாத்தையும் பார்த்தோம். சபை எப்படி இருக்க வேண்டும்னா, ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. கிறிஸ்து தலை, நம்மளுடைய சரீரம், அவருடைய சரீரம் என்னது? சபை இல்லையா?
சபையில் இருக்க விசுவாசிலாம் எப்படி இருக்கணும், ஊழியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? உயிர் உள்ளவளாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? சரி, இப்போ உயிர் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் தங்குகிற பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற ஆலயமாக இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு பாடியும், ஒவ்வொரு உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும்? அசைவாட வேண்டும். அசைவாடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் இருக்குது மனுஷங்களுக்கு. என்ன நோய்னா, சுண்டு விரலுக்கு ரத்தம் போகாது. காலில் சுகர் இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுண்டு விரலுக்குள்ளே ரத்தம் சர்க்குலேஷனே இருக்காது, ரத்த ஓட்டமே இருக்காது. அப்போ என்ன ஆகுது? கருப்படிச்சு அது செத்து போயிடும். நம்மெல்லாம் யாரு? கிறிஸ்துவின் சரீரமாகிய கிறிஸ்து தலையாக இருக்கிற சரீரத்தின் அவயவங்கள், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இல்லையா? அப்போ அந்த இடத்துல ரத்தம் போகலன்னு வச்சுக்க, அந்த இடத்துல ஆவி இல்லை ஒருத்தர்கிட்ட, அது என்ன பண்ணும்? யாருக்கும் தெரியல நினைக்கிறேன், அழுக ஆரம்பிக்கும். அது கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு ஸ்மெல் அடிக்கும். நாங்கள் கெட்டு போன முட்டை எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். அதான் முட்டையெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் சேஃபாக வச்சுருக்கோம், கால் தாங்க கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அப்படியும் அழுக ஆரம்பிச்சுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகும்? டாக்டர் என்ன பண்ணுவார்? சுண்டு விரலை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டா மீதி இருக்க கால் தப்பிக்கும், இல்லாட்டி கால் மொத்தமாக அழுக ஆரம்பிச்சிடும். காலோட விட்டினா அப்புறம் உடம்புல என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? அப்போ உயிர் போகலை, ரத்தம் போகலைன்னா என்ன அர்த்தம்? இங்கே உயிர், ரத்தத்தில் தான் உயிர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? உயிர் போகலை, உயிர் போகலைன்னா அது என்ன பண்ணிடும்? செத்து போயிடும். அப்போ ஆண்டவருடைய ஆவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, சபையில் தான் அவனும் இருக்கான், கிறிஸ்துவாகிய தலையினுடைய சரீரத்தில் தான் ஒரு பார்ட்டாக இருக்கான், இல்லைன்னு இல்லை. கரெக்டு தானே? உங்கள் ஒரு சரீரத்தில் தானே அந்த கெட்டுப்போன காலும் இருக்குது. அது செயலுக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிக்கும். அழுகின பிறகு அதை என்ன பண்ணணும்? ஆண்டவர் கமாண்ட் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? இதுக்கு மேலே இது உள்ளே இருந்துச்சுன்னா கால் என்ன பண்ணிடும்? உடம்ப. அப்போ என்ன பண்ணிடுவார்? வெட்டி போட்டுருவார். அப்போ சபையில் இருக்க விசுவாசியும் சபையை நடத்துகிறவங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, அவருடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உயிருள்ள சபையாக இருக்க வேண்டும். செத்து போன சபையை அது என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இதுதான் சபையாகிய அந்த சரீரத்தின் ரகசியம். சரி, கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். தேவ சபை என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார் இந்த சரீரத்திட்ட? இந்த சபையினுடைய தலையாகிய கிறிஸ்து ஒரு மனுஷன்ட்ட, யோனாட்ட சொல்கிறாரு, கைகிட்ட. யோனா தான் கையின்னு வச்சுக்குவான். யோனா கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு? நினிவேக்கு போங்கிறாரு. இந்த கை கலண்டு போய் எங்கே போகுது? தர்சீஸுக்கு போகிற கப்பலில் சபையில் தான் அது இருக்கு. கை எது? யோனா. கையை மட்டும் பிச்சுக்கிட்டு தலை எங்கே போக சொன்னுச்சு? நினிவேக்கு போக சொன்னுச்சு. இந்த கை கலண்டுக்கிட்டு தர்சீஸுக்கு போயிடுச்சு. தலை ஒன்று சொல்லும், அதுதான் தேவ சித்தம். நீ போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி ஆயிருமா, அங்கிட்டு போகாத, தர்சீஸுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுவ? மாட்டிக்குவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த கை என்ன பண்ணிடும்? யோனா லெவலுக்கு அவர் கை, நம்ம லெவலுக்கு வேற லெவல்னு வச்சுக்கோமே. இந்த பிள்ளை என்ன பண்ணும்? போய் கலண்டு திமிங்கிலத்திட்ட போய் மாட்டிக்கும். அப்புறம் அந்த திமிங்கிலத்திலேருந்து தப்பிச்சு வர்றதுங்கிறது சிரமம். அதுவும் கிருபை உள்ளவர் தான். ஆனால் என்னன்னா 3 நாள் திமிங்கிலம் வயிற்றுக்குள்ளே இருக்கணும்.
எப்படி இருக்குன்னு நீ பார்த்துக்க. ஆண்டவர் சொல்லாத சித்தம் இல்லாத இடத்துக்கு போனால் இதுதான் விளைவு. அது கலண்டு போனால் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு. அவன் போயிடாது, எத்தனை நாள் கழிச்சு தண்ணிக்குள்ளே போனால் நம்மளுக்கு தெரியாதுல்ல, தெரியுமா தெரியாதா? யோனா போயிட்டான், கை கலண்டு மர கலண்டு போயிடுச்சு. போய் கப்பலில் ஏற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. கப்பல் உள்ளே எத்தனை நாள் போனாங்கிறத பற்றி பைபிள் சொல்லுதான்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் இடிக்குது, மழை பெய்யுது, எல்லாரும் பிடிச்சி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. பார்த்தா ஒரு திமிங்கலம். தண்ணிக்குள்ளே விழுகும்போது அவனுக்கு யோசனை இருந்திருக்குமா தப்பி போண்டு? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டான், உயிர் போகுது, போயிருச்சு. அப்பயே போயிருக்கும், பாதி உயிர் போயிருக்கும். எந்த மீன் வயிற்றுக்குள்ளே போய் சாக போகிறோமோ, இல்லாடி மூச்சு முட்டி சாக போகிறோமோங்கிற நினைப்பெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே அவன் காப்பாற்றப்பட்டான். நம்ம தப்பு கணக்கு போட்டுக்கூடாது. நீ நம்ம கிறுக்கு வேலை பண்ணிவிட்டு கடவுள் தண்ணிக்குள்ளே விழுகும்போது திமிங்கலத்தை அனுப்பி காப்பாற்றுவாருலாம் எல்லா நேரத்துலையும் நம்ம நினைக்க கூடாது. அப்போ அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? சாக போகிறவனோட மனநிலை ஒரு 0.00001% கூட அவனுக்கு சான்ஸ் இல்லை காப்பாற்றப்படுறதுக்கு. செத்து பொழைச்சு வந்தான். எப்போ சபை அதனுடைய ஸ்தானத்தையும் அதனுடைய அழைப்பையும் விட்டு மரக்கலண்டு இந்த ஒரு அங்கம் மட்டும் விலகி போணுச்சுன்னா, ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல் அது சித்தத்தில் நினைஞ்சிச்சுன்னா, இதுதான் விளைவு. இப்போ சபை என்ன செய்ய வேணும்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். சபையாக கூட்டமாக ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். ஃபஸ்ட்டு தேவ சபை என்றால் என்னங்கிறது முதல் பாயிண்ட்டு. ஆண்டவருடைய கிறிஸ்துவாகிய தலைவருடைய சரீரங்கள். அப்போ கிறிஸ்து நினைக்கிறத யார் மூலமாக தான் செய்ய முடியும்? சரீரம் மூலமாக தான் செய்ய முடியும், அதாவது சபை மூலமாக தான் செய்ய முடியும். ரெண்டாவது, தேவ சபையின் நோக்கம். தேவ சபையினுடைய நோக்கம் என்னென்னா, பிள்ளைகளை, தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றெடுப்பது தான் தேவ சபையினுடைய நோக்கம். அடுத்து தேவ சபையின் மேன்மை, ப்ரிவிலேஜ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நெருக்கமான ஒரு உறவை கொடுக்குற ஒரு இடத்துக்கு பேர் தான் சபை. அங்கே அத்தனை ஆசீர்வாதமும் இருக்குது, செழிப்பு இருக்குது. செழிப்பு மட்டும் நான் சொல்லலை, செழிப்பு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஆவிக்குரிய ஹீலிங் இருக்குது, சரீரத்துக்கு எதுவான சுகம் இருக்குது. இதெல்லாம் அந்த ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்குது. அந்த பிரசனத்தையும் மனுஷனையும் இணைக்கிற ஒரு இடம் தான் சபை. திரை கிழிக்கப்பட்ட இடம் தான் சபைன்னு நம்ம பார்த்தோம். அதான் மேன்மை. தேவ சபையும் தேவ ஊழியரையும் எப்படி உருவாக்குனார் ஆண்டவர்? தேவ சபையை எப்படி உருவாக்குனார்னா, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தது தான் தேவ சபை. நீனும் நானும் நம்ம யாரும் இன்ஃபீரியர் கிடையாது. இன்ஃபீரியர்னா என்ன? தாழ் மனப்பான்மையை நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய ரத்தத்தை நீங்கள் அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது சபை ஊழியனை என்ன எப்படி வச்சுருக்காரு ஆண்டவர் அப்படின்னு பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் அழைப்பு கொடுத்து அந்த மனுஷனை உருவாக்குறார். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். லாஸ்ட் காலத்தில், கடைசி காலத்தில் நிறைய பேர் மரக்கலண்டு நிறைய வந்ததாக சொல்லும். அது சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்புறம் தேவ சபை எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் தலையோடு இரத்தத்தோடு கலக்கப்பட்ட, உயிரோடு கலக்கப்பட்ட அங்கமாய் அவயவமாய் அது இருக்க வேண்டும். அப்படி ஒரு பொருள், ஒரு அவயவத்தில் ரத்தம் போகாமல் இருந்துச்சுன்னா அது செத்து போயிடுச்சு, அதை பிடுங்கி தான் வெளியில் போடணும், உயிர் இல்லாமல் அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளாக இருக்க வேண்டுங்கிறது அடுத்த பாயிண்ட் பார்த்தோம். கடைசி பாயிண்ட், 7வது சபை பாயிண்ட் பார்த்தோம். தேவ சபை என்ன செய்ய வேண்டும்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அது தறி கேட்டு தெரிகிற சரீரத்திலேருந்து கலட்டப்பட்டு அதுவாக கலண்டு ஓடுற யோனாக்களாக இருக்கக்கூடாது. சரிப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற விசுவாச பிள்ளைகளாய் இருக்க வேண்டுங்கிறது தான் சபை குறித்து ஆண்டவர் வச்சுருக்க நோக்கம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சொன்ன காரியங்களை கற்றுக்கொண்டோம். இது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாதுன்னு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு.
இதெல்லாம் நம்ம ஆவியில் இணைக்கப்பட்டு இதனுடைய நம்ம பேசின வார்த்தைகளுடைய இருக்கிற ஜீவனும் வெளிச்சமும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எங்கள் இரக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, சபை என்றால் என்ன, அந்த சபையில் இருக்க அங்கத்தினர்கள் யார், உங்களுடைய இரத்தத்தின் மூலமாக உங்களுடைய ஆவியின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட ஜனங்கள், அந்த கூட்டத்தை நீங்கள் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காண்டி அழைத்திருக்கிறீங்கிற ரகசியத்தை எல்லாம் இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. நாங்கள் பேசும்போது இயேசு சுவாமி உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்பியிருந்தீங்க. அந்த மெல்லிய ஆவியானவருக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சபையின் அங்கத்தினராக உங்களுடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்துருக்கீங்க. அந்த அழைப்பில் நாங்கள் ஓட, நாங்களாம் தரிகட்டு தெரியாமல் உங்களுடைய அழைப்பில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க சுவாமி. உலகம் தரக்கூடாத தேவ சமாதானமும் சந்தோஷமும் உங்களுடைய பிள்ளைகளுடைய மத்தியில், உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அசைவாட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கற்றுக்கொண்ட உங்களுடைய வார்த்தைகள் இருக்க ரகசியத்தில் இருந்து வெளிப்பட்ட ஜீவன் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். இந்த சபை மக்கள் 7-70 உயர பெருக நீங்கள் உதவி செய்யுங்க. அது கனி கொடுக்குற, வேறு ஒன்றி கனி கொடுக்குற ஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த கனியின் மூலமாக அநேகர் உண்மை அன்பை ருசிக்க அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த சபையின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய பிரசனத்தினால் நிரப்புங்க. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரீர சுகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய இரத்தத்தின் மூலமாக சபையை சம்பாதிச்சிங்க, உங்களுடைய கிருபையின் மூலமாக ரட்சித்தீங்க, உங்களுடைய இரக்கத்தினால நீங்கள் முடிசூட்டினீங்க. ஒருவேளை சபையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அங்கமாக இருக்கிற உங்களுடைய ஜனங்கள் சுகவீனத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் தயவாய் சுகமாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசனம் இறங்கி சுகமாகட்டும். உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் வருகிற சுகம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க உதவி செய்ய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய ஊழியனாய், உம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். சமாதானம் இல்லாத உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தையும் சாந்தியையும் நிலவ உதவி செய்யுங்க. உடைய கிருபையினால் வருகிற அத்தனை சந்தோஷத்தையும் இவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களை உங்களுடைய வார்த்தையினால் நீங்கள் சம்பாதிக்கவில்லை, எங்களை உங்களுடைய வார்த்தையினால் ஒரு வார்த்தையை பேசி நீங்கள் உருவாக்கவில்லைப்பா. உங்களுடைய இரத்தத்தினால் சம்பாதித்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இல்லத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் நிலவ நீங்கள் உதவி செய்யுங்க. ஒருவேளை பிசாசின் தந்திரங்களினால் பாதிக்கப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. பிசாசின் கொடிய தந்திரங்களிடத்தில் இருந்து வெளியே வர உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டதினால் சம்பாதித்த உங்களுடைய சபையை நீங்கள் பாதுகாருங்க. நாசம் மோசங்களுக்கு விலக்கி பாதுகாருங்க. உங்களுடைய ரத்தத்தினால் வருகிற பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க உதவி செய்யுங்க. ஆட்டுக்குட்டியினோட ரத்தத்தினால பாதுகாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய நாமத்தினால ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை அத்தனைக்கு உரிமையாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை வேலையடைத்து நீங்கள் பாதுகாருங்க. வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சத்துரு வச்சிருக்க கண்ணிகளில் ஒருத்தரும் சிக்கக்கூடாது சுவாமி. அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. பாவத்தினால பாதிக்கப்படுற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடிமைத்தனத்திலிருந்து பாதிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இவர்களுக்கு நான் விடுதலை பேசுகிறேன் சுவாமி. விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஒரு அலங்கத்துக்குள்ள சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ள சந்தோஷமும் நிலவட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசுங்கிற பெரிய நாமத்தை கொண்டு இவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். வானத்தின் கீழாய் பூமியின் மேலாய் பெரிய நாமத்தை கொண்டு, இயேசுங்கிற பெரிய நாமத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி.
இவரெல்லாம் 7 பெருக உதவி செய்யுங்க. படிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க. உம்முடைய ஞானமாகிய பொக்கிஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுங்க. ஆசீர்வதிங்க. சபை கூடி வருதல ஒருவரும் விட்டுவிடாத படிக்க உடைய பிள்ளைகளுடைய இதயத்தை நீங்க ஏவுங்க. உடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உங்களுடைய பாதத்திற்குள்ள தான் நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து தேவனாய் கர்த்தரை ஆராதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை சபையை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்தீர். விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினாலே நீர் சம்பாதித்து கொண்ட ஆண்டவரே திருச்சபை, இதில் எங்களை நீங்கள் அங்கமாக வைத்திருக்கிறீங்க. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த சரீரத்தின் உறுப்புகள் கெட்டு போகாத ஒரு அவயவமாய் என்ன நோக்கத்தோடு எங்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் எங்களிலே ஆண்டவரே உம்முடைய சபையில் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. கெட்டுப்போன ஒரு உறுப்பாக ஒரு அங்கமாக நாங்கள் இல்லாதபடி எங்களை பரிசுத்தமாக்கும், பலப்படுத்தும், மகிமைப்படுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம் அனைவரோடு கூடி இருப்பதாக, ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போசித்து வளர்ப்பையும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். ஒற்றலோகத்து கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, amen.